ஹாய் காய்ஸ். இப்போ என்ன அப்படின்னா தஞ்சாவூர் தான் நம்ம விளாக் பார்க்க போகிறோம். அங்கே தான் போய் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து போகும்போது நாங்கள் பண்ணுற சேட்டைகள், வரும்போது நாங்கள் பண்ணுற சேட்டைகள், அங்கே போய் நாங்கள் பண்ணுற சேட்டைகளை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஹாய் மக்களே, இப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஜங்ஷனில் 1 மணிக்கு ட்ரெயின், மணி 12:30 ஆகுது. ஸோ 1 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. இங்கேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி நம்ம ஜங்ஷனுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு ட்ரெயின் ஏறிட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போயிட்டு அங்கே போய் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க போற டைம்ல சீட்டு கிடைக்குமா இல்லையான்றதான் மெயின் டாஸ்கே இருக்கு. ஆமா, பஸ் வருமா வராதா? அது இல்லாம இன்னைக்கு மெயின் டாஸ்க் என்னன்னா, சண்டே மார்னிங் வேற நமக்கு வந்து எத்தனை மணிக்கு ட்ரெயின் இருக்கு? 1 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. இது சாட்டர்டே நைட்டு, சண்டே மார்னிங் இல்ல, அவர் தப்பா சொல்றாரு. மணி 12:39 மார்னிங் ஏஎம். ஓகேவா? இன்னைக்கு காலையில சண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு ட்ரெயின் வந்து நம்ம எப்பயுமே பேசஞ்சர் இதுலதான் போவோம். எந்த அளவுக்கு இடம் இருக்குன்னு தெரியல. மோஸ்டா எத்தனை இந்திக்காரங்க வராங்கன்னு அதுவும் தெரியல. ஸோ இந்த டிராவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தள்ளிக்கிட்டு வராங்க, நானே பண்றது. ஆனா எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்? பஸ் ஸ்டாண்ட்ல கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆனா பஸ் எத்தனை மணிக்கு வரும்? இந்த பஸ்ஸா? சாரி, ட்ரெயின் எப்போ வரும்? அப்படியே இருங்க ப்ரோ. வாங்க இறங்குங்க. விளாக்னா என்னன்னு தெரியுமா? டைம் அப்டேட் பண்ணும், அதான் விளாக். கைஸ், இப்ப பஸ் ஏற போறோம். சோ நமக்கான பஸ் வரணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் பஸ் வந்துருச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்ப ஏறி கலக்க போறோம். ஓகே மக்களே, ஈரோடு ஜங்ஷன் தான். ஸோ இங்கிருந்து நம்ம தஞ்சாவூருக்கு போயிட்டு அங்கதான் வீடியோ எடுக்க போறோம். வாங்க ப்ரோ. கோ ஆங்கரோட தலைமையில தான் எடுக்க போறோம். ஆமா, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில ஒரு 5 மணிக்கு போயிடுவோம். ஆமா, அங்க போயிட்டு ஜங்ஷன்லயே படுத்து தூங்கிட்டு என் நண்பன் வரல. அதான் ஒரு மிகப்பெரிய எடிட்டர், என்னோட கேமராமேன் வரல. மனசு கஷ்டமா இருக்கு. சோ அவனுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஒரு ட்ரெயின் வருதாமா, அதுதான் அந்த ட்ரெயின் தான் கொஞ்சம் லேட்டு. டிக்கெட் வாங்கியாச்சு. போன டைம் மாதிரி மாட்டல. போன டைம் என்னாச்சு அப்படின்னா, பேசஞ்சர் ட்ரெயின் வாங்கிட்டோம். ஸோ அதுல எக்ஸ்பிரஸ்ல ஏறி போயிட்டோம். தேவையில்லாம 5 ஃபைன் கட்டிருக்கோம். ஆனா இந்த டைம் வந்து நம்ம கரெக்டா எடுத்தாச்சு. இந்த பக்கம் போறதா, அப்படி போறதா, இல்ல எப்படி போறதான்னு தெரியல. ஒண்ணும் பயப்படாதீங்க. வழக்கறிஞர் எதுக்குதான் கூட்டம் தான் தெரியல. எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் படுக்கு வர்றாரு, அவர் படுக்கு போறாரு. இப்ப எங்க படுக்கிறது ப்ரோ? அவ்வளவுதான் ப்ரோ, பிளாட்ஃபார்ம் தான். நிறைய பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க பாரு. படுத்துக்கலாம் வாங்க. சரி, ஓகே. அவங்க இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் இடம் பிடிச்சிக்கலாம் வாங்க. சீக்கிரம். So guys, இப்போ மணி எங்கேயாவது வெயிட்டிங் ஹால்னு ஒன்று இருக்கும். அது தேடி கண்டுபிடிச்சோம்னா அங்க உட்காந்துக்கலாம் ஃப்ரீயா. ஃபேனு கூட ஓடுது, அங்க கூட ஆஃப் பண்ணிக்கலாம். திருச்சிராப்பள்ளி ப்ரோ, அங்க போய் நம்ம ப்ரோ கண்டுபிடிச்சிட்டு வரட்டுமா? கேட்டு பார்த்துட்டு வரட்டுமா ப்ரோ? ஃபோன் வேற இங்க இருக்கு ப்ரோ. அது இங்கே இருக்கும். அங்க போனேன், இந்த பக்கம் இருக்குன்றாங்க.
அந்த ரூம் போய் பார்த்துட்டு வரோம். ஓகே. ஓகேவா? ஏய் எங்க ரூம்? ரூம் எங்க இருக்குது? மென்டல் பாத்ரூம் பக்கத்துலயே இருக்கு. நீங்க அவங்களாம் படுக்கிறாங்க, கண்ணு தெரியல, அப்படியே படுத்துக்கலாம். பாத்ரூம் இங்க இருக்குது. காசு கட்டி 10 ரூபா ஒரு ஆளுக்கு, குளிச்சிக்கலாம் காலைல எழுந்திரிச்சு. அவ்வளவுதான், டைம் ஆச்சு. இப்பயே படுத்தாதான் கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். சரியா? அங்க போய் குளூர்ல தூங்கிட்டு இருக்கிறது இங்க பக்கமா இருக்குது. முடிச்சுட்டு எடுத்துட்டு இருந்தீங்களா? திமுக துண்டு போட்டு வச்சுக்கிற. 200 ஊப்புக்கு நீயா? அப்பா ஜெயிக்கணும் தமிழ்நாட்டை. எத்தனை வருஷமா திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே ஓட்டு போட்டிருக்கீங்க. ஓகே. திமுகவோட 3 கொள்கை சொல்லுங்க. இலவச சாப்பாடு, பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம், பெண்களுக்கு இல்ல. Flashback. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கையா? கல்வி வேலைவாய்ப்பு, இலவச 8 மணிக்கு சாப்பாடு, 8 மணிக்கு சாப்பாடு, மக்களுக்கு 1000 ரூபாய் திட்டம், பஸ் இலவசம். சூப்பர் ப்ரோ. நீங்க தான் அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம். நீங்க தான். அதுதான் இங்க வர. ஓகே ஓகே, விடுங்க. அதையும் காட்டிக்கிட்டு விடுங்க. உங்களை நம்பி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறாங்க? 75 வருஷமா கொள்கை உள்ள கட்சி. கட்சியில என்ன பொறுப்பு இருக்கீங்களா? கிளை செயலாளர். கிளை செயலாளர். நமக்கு எதிராக அவதூறுகளை, பொய் செய்திகளை எல்லாம் பரப்பிட ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே. அப்பா என்னவா இருக்காரு? அப்பா இல்ல தம்பி, எங்க அப்பா முதலமைச்சரா இருக்கிறாரு. எங்க அப்பா முதலமைச்சரா இருக்கிறாரு. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தம். அப்பா முதலமைச்சர், நீங்க கிளை செயலாளர். துணை முதலமைச்சர் பதவி வாங்க. அதுக்கு இன்னொருத்தர் போய் வாங்கிட்டாரா? அதுக்கு மட்டும் விடுங்க. எனக்குதான் பொறுப்பு கொடுக்கறதா இருந்துச்சு, அவர் வாங்கிட்டாரு. அவர்கள் பொய்களையே சொல்லிட்டு இருக்கட்டும். நாம திரும்ப திரும்ப நம்முடைய அரசின் திட்டங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கோம். அப்பா வந்து 2 முதலமைச்சர் படம் நடிச்சாரு. அது சரியா போகணும் இது வந்துட்டாரு. நான் பேசிக்கா ரொம்ப நல்லவன்டா. அப்பா முதலமைச்சர், உங்க அண்ணன் துணை முதலமைச்சரா? ஆமா, எங்க அண்ணன் தொடர்பு. உங்களுக்கு ஏதாவது அடுத்த முதலமைச்சர் அதுதான் அட்டி போட்டுக்கிறேன், கொடுத்துருவாரு. அப்பெல்லாம் அதுல கரெக்டா இருப்பாரு தம்பி. வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரியா? நீங்க ஓட்டு போட்டுருங்க மறக்காம. கண்டிப்பா உங்களுக்கு தான். இங்க பாருங்க, டிஎம்கே வேற லெவலுக்கு. நீங்க இங்க பாருங்க, படிக்கலாம். அதுதான் இது ரெட்டு, பிளாக் ரெட்டு. இந்த ஒயிட் வந்து அதிமுகவா? அதுதான் இப்படி மருத்துவம். இப்படியா? அதனால பிளாக். சரி வாங்க. ஆல்ரெடி போயிட்டோம். ஹாய் காய்ஸ், செட்டில் ஆகிட்டோம். ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட். குட் நைட் இல்லை ப்ரோ, குட் மார்னிங். குட் மார்னிங். The next day. திண்டுக்கல்ல தானே? திண்டுக்கல்ல தான் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. ஆனா இங்க எல்லாமே காசு தாங்க. இங்க 1 ஹவருக்கு 30 ரூபா. Hey, I've seen this one. அப்புறம் ரெஸ்டாரண்ட் தனியா நமக்கு ஃப்ரீயா இருக்கு. என்ன யூஸ் பண்ணிக்கலாம். நாம தான் பொறுப்பேறிப்பு இங்க வந்தது. அப்படியா இருக்கா? சரி, சாரி கைஸ், நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஆனா நாம இருக்கிற ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபா. அதெல்லாம் பாத்ரூமுக்கு தனியா 25 ரூபா. ஸோ காஸ்ட்லி ரொம்ப அதிகம் தான். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது 30 ரூபாய்க்கு பாத்ரூம் ரெஸ்ட்ரூமும் நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஆமா, குளிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வெளியே நின்று இருந்தோம். 10 பேர் நிற்பாங்க. ஆமா, அன்னைக்கு அங்க நின்னுமே. ஆமா. திருப்பூரா கோயம்புத்தூரா? மக்களே, தஞ்சாவூர்ல ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இப்போ அடுத்து வீடியோ எடுக்க போறோம். ப்ரோ அது இல்லாம ப்ரோ வாங்க, அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஜங்ஷனே ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ஜங்ஷன் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. தஞ்சாவூர் நம்ம பயங்கரம் ப்ரோ. வேற பறகுது. மக்களே, தஞ்சாவூர் வந்த நேரம் என்னமோ தெரியல, மழை பயங்கரமா வருது. சரி, தஞ்சாவூர் களம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ காலையில டிஃபனுக்காக தான் வெயிட் பண்றோம். எந்த இடத்துக்கு போறோம், எங்க போறோம்னு தெரியல. வாங்க போலாம். ஆனா ஜாலியா போறோம். முக்கியமான ஒரு விஷயம், தஞ்சாவூரை பொறுத்த வரைக்குமே
நான் ஒரு 5-6 டைம் வந்திருப்போம். ஆனா இன்னும் தஞ்சை பெரிய கோயில் எதுவும் பார்த்ததே இல்லை. நீ பார்த்துருக்கியா ப்ரோ? வீடியோல பார்த்து நானும் வீடியோல. நீ போயிருக்கியா? நான் இதுவரை போனதே இல்லை. பட் அந்த போன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது. 2 டிஸ்ட்ரிக்ட் பிளான் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர், திருவாரூர் 2மே பிளான் பண்ணியிருக்கோம். மணி 10 போகுது. அதுக்குள்ள சாப்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான். ஆமா, ஒரு 1 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஒரு மணி முடிச்சு அங்க போயிட்டோம்னா திருவாரூர் போயிடலாம். திருவாரூர்ல இருந்து நமக்கு டைரக்டா ட்ரெயின் இருக்கு. ஸோ அதை முடிச்சு கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போயிடலாம். அந்த முட்டாய் தாத்தா வீடு இங்கதான் இருக்கு. 28 வயசு வரைக்கும் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே அவர் வீடு இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா இல்லையான்னு தெரியல. 108 வயசு முட்டாய் தாத்தான்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல அவர் கொஞ்சம் ஓரளவு எல்லாருக்குமே கேட்டா தெரியும். ஸோ அவரோட வீடு பார்த்துட்டு அப்படின்னா இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அவரோட ஏரியா இருக்கு. ஆடக்கார தெருன்னு சொல்லுவாங்க. அவரு தான் அந்த ஐயா இருக்காரு. நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சா ஐயாவை போய் மீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா போய் மீட் பண்ணலாம். இல்லைன்னா முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடுறது. இப்போ அம்மா உணவகம் எங்க இருக்குன்னு கேளுங்க. அம்மா உணவகம் இங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. தம்பி இதை எடுத்துருங்க. இதை எடுத்துருங்க. போட்டுக்கு பாரு ப்ரோ. இல்ல அதான் ப்ரோ. வா ப்ரோ, மஜாதான் ப்ரோ. இன்னைக்கு எவ்வளவு வருது சின்னது? ஆக்சுவலா தஞ்சாவூர் வந்தாலே தலையாட்டி பொம்மை தான் ஃபேமஸ். அப்ப அதெல்லாம் எவ்வளவு இருக்கும் பாரு. சரி, இதெல்லாம் நம்மளால பார்க்க தான் முடியும், வாங்க முடியாது. ஹோட்டலே கிடைக்கல. இருக்குது, பட் பெரிய பெரிய ஹோட்டலா இருக்கு. நம்ம போனா எடுத்துட்டு வந்த செலவுக்கு வச்சுருந்த காசு எல்லாம் செஞ்சோம். அதனால சின்ன ஹோட்டலா கையேந்தி பவன் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து தேடுவோம். அது இல்லாம இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற இல்லையா? சரி, ஏதோ ஒரு நாள். சரி, அப்ப எப்படி கல்யாணம் நடந்துச்சு? அந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்றோம். எங்களுக்குன்னு ஏதோ இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் ஹோட்டல தான் சாப்பிடணும். ஹோட்டல்ல சாப்பிடணும் மனது கஷ்டமா இருக்கு. மாலை போட்டுருந்தா பாத யாத்திரையா நடந்து கூட போயிருக்கோம். நல்லா இருக்கு ப்ரோ, நீட்டா இருக்கு ஊரு. ஆமா, லோக்கலா இல்ல. கலைஞர் பிறந்த ஒரு பக்கத்து ஒரு நாள் அப்படிதானே இருக்கும். அது இன்னும் மாசா வேற தளபதி எல்லாருமே போய் சாப்பிடலாம். அந்த பக்ஸ காட்டு என்ன ரேட்டு மட்டும் வருது. டீ கிடையாது. டிஃபன் இருக்கா? டிஃபன் இருக்குல்ல? ஓகே மகளே, டிஃபன் கடைக்கு வந்தாச்சு. அடிக்கல் வருகிறோம், வாங்க. எனக்கு புரி வேணும். சூப்பரா இருக்கும் காய்ஸ். தஞ்சாவூர்ல யாராவது இருந்தீங்கன்னா இந்த கடையில வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது இல்லாம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க போனோம்னா நம்ம அப்பா வந்து கண்ணுக்கு பட்டுறாரு. அப்படியே திரும்பி பாத்தீங்க அப்படின்னா பாதி ஹோட்டல் சொந்தக்காரங்க இவங்களா தான் இருக்காங்க. என்ன பண்றது? அவன் மரணம் 10 ரூபா சும்மாங்க. சூப்பரா இருக்கும் guys. சாப்பிட்டு பாருங்க. நடக்கிறது தெரியல, கிளம்பும்போது சொல்றோம். நல்லா இருக்கு. ரைட்டா? ரைட்டு கடை. ரைட்டு கடை. ரைட்டு கடை. மசூதி, கோவில் இல்ல இது, சர்ச்சோ பூங்காடா. A few moments later. திருவாரூர் புது பஸ் ஸ்டாண்ட் பிறந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இப்பதான் பஸ் விட்டு இறங்கணும். இங்கதான் வீடியோ எடுக்கணும். இங்க புது பஸ் ஸ்டாண்டா இருக்கனால இங்க எடுக்க முடியாது. புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கதான் லோக்கல் ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. லோக்கல் ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க, அங்கதான் எடுக்க போறோம். A few moments later. வணக்கம் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு நம்ம ரயில்வேல வந்து டம்மி எலெக்ஷன் நடத்த போறோம். ஆக்சுவலா வந்து நம்ம ஆவரேஜா எத்தனை பேர்கிட்ட கேட்க போறோம்னு தெரியல. முடிஞ்ச அளவு நாங்க எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்றோம்.
பழைய வீடியோ மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நான் நம்புறோம். வாங்க மக்களே, ட்ரெயின்ல என்னென்ன அலப்பறைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்திரலாம். ஆக்சுவலா இது பிளானட் இல்ல, அன்பிளான் தான். ஆமா, சரி, உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட்டம் இருந்துச்சுன்னா ஓகே எடுக்கலாமா வேணாமான்னு உள்ள போய் டிசைட் பண்ணிக்கலாம். கருத்து கணிப்பு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிவிக்கு மார்க்கர்ல எதனால டிவிக்கு ஒன் டிவிக்கு யங்ஸ்டர்னாலே டிவிக்கு வேற ஆப்ஷனே இருக்காது, எங்களுக்கு தெரியும். எல்லாமே நியூ ஓட்டர்ஸ். பேலன்ஸ் யாரா விட்டுருக்காங்க, எல்லாரும் போட்டாச்சா? கொத்தோட கொத்தா சின்ன அறிவிச்சிட்டாங்க. என்ன சின்ன தெரியுமா? மிகச்சிறப்பு. ஈரோடு வந்துட்டோம், அவ்வளவுதான். ஒரு நாள் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. சரி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். உங்கள் ஏகே. நீ சொல்ற உன் கணக்கு உங்கள் ரியோ. அவ்வளவுதான், கிளம்ப போறோம் நாங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் பை பாய், டாடா, டேக் கேர். இதுதான் கேபி கிருஷ்ண பிரபு வக்கீல். வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. கிருஷ்ண பிரபு வக்கீல். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.